ஹலோ ட்ரேடர், வெல்கம் பேக் டு மை வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி என்ன ட்ரேட் எடுத்தோம், மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நமக்கு ஒரு 2000 கிட்ட லாஸ் வந்திருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். காலையிலே நம்ம 9:20க்கு நம்ம வந்து ஸ்டாடில் போட்டிருந்தோம். நம்ம ட்ரேட் எடுக்கும்போதே இன்றைக்கி வந்து ஒரு சின்ன எரர் ஆயிடுச்சு. என்னென்னா 2 லாட்டு போட்டு எனக்கு மார்ஜின் பத்தாமல் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஆர்டர் கேன்சல் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. திரும்ப இந்த ஆர்டரை புக் பண்ணிட்டு அதில் ஒரு 150 ரூபா நமக்கு லாஸ் ஆகிடுச்சு. ப்ரோக்கரேஜோடு சேர்த்திங்கன்னா அது ஒரு 200 ரூபா. திரும்ப இன்னொரு ஆர்டர் எடுத்து ஸ்டாப் லாஸ் போடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரேடுமே லாஸில் போயிடுச்சு. நம்ம வந்து 2 லெக் இருக்கும் ஸ்டாடில். நம்ம ஒரு லெக்கில் வந்து 25, இன்னொரு லெக்கில் வந்து 25% வந்து ஸ்டாப் லாஸ் வைப்போம். இன்னொரு லெக்கில் 25% ஸ்டாப் லாஸ் போடுறதுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருச்சு கால் சைடு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கேண்டில் வந்து செம்மையாக மூவ் ஆச்சு. இது நான் ஸ்டாப் லாஸ் போடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 400, 450ன்னு போயிடுச்சு. திரும்ப மார்க்கெட் கீழே வரும்போது 390 ரூபாயில் வந்து புக் பண்ணேன். பட் இது வந்து நான் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன்னா எனக்கு ஒரு 200 ரூபா கம்மியாகவே லாஸ் ஆகிருக்கும். மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 1600 ரூபா கிட்ட தான் லாஸ் வர வேண்டியது. பட் இந்த வைலண்ட் மூவ்னாலையும் இந்த ஆர்டர் வந்து ரிஜெக்ட் ஆனதுனாலையும் நமக்கு எக்ஸ்ட்ராவே ஒரு 350 ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆகிருக்கு. ப்ரோக்கரேஜரோடு சேர்த்தோம்னா 400 ரூபா கிட்ட வந்து லாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி அதே மட்டும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து நிஃப்டியில் வந்து செம்மையான ரேலி வந்து போயிருக்கு. 2.5% வந்து மூவ் ஆகிருக்குங்க. நேற்று இவ்வளோ வால்யூம் இல்லாமல் கேண்டில் இருக்கும்போதே நினச்சேன் மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு சைடு வைலண்டாக மூவ் ஆக போகுது அப்படின்னு. சேம் அதே மாதிரியே கால் சைடு நமக்கு வந்து செம்மையான மூவ் வந்திருக்குங்க. ரொம்ப நாள் கழித்து ஆல்ரெடி பொசிஷனில் உள்ளவங்களுக்கெல்லாம் ப்ராஃபிட் வந்திருக்குல்ல, அதாவது இன்வெஸ்டருக்கெலாம் வந்து ஓரளவு ரெக்கவர் ஆகிருக்கும். பேங்க் நிஃப்டியுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லாவே மூவ் ஆகிருக்கு. 1.5% கிட்ட மூவ் ஆகிருக்கு. பட் நிஃப்டி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 2.5% மூவ் ஆகிருக்குங்க. நம்ம எடுத்த ப்ரீமியம் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1000% வந்து போயிருக்கு. உங்களால் நம்ப முடியுதா? நான் ஒரு 250 ரூபாயில் என்ட்ரி ஆகினேன். பார்த்தீங்கன்னா 250, 240 அந்த ரேஞ்சில் வந்து கால் சைடு வந்து 770 ரூபா 40, அதாவது 2 இது வந்து அர்த்த மணி கால் ஆப்ஷன் தானே. 77,400 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே செல் பண்ணியிருந்தேன். 2 சைடுமே எனக்கு வந்து இன்றைக்கி புட் சைடு வந்து இந்த வைலண்ட் மூவ்னால ஸ்டாப் ஆச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸுக்கு கீழே கேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே க்ளோஸே வைக்கல, வைலண்டாகவே மூவ் ஆகலை. சென்செக்ஸ் சார்ட் இதே மட்டும் தான் இருக்கும். அதனால தான் நான் நிஃப்டி சார்ஜை விட்டே சொல்கிறேன். பட்டு புட் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 77,400. நம்ம அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸுக்கு மேலே பார்த்திங்கன்னா சரியான ஒரு வைலண்டாக மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கும். நீங்கள் வந்து இந்த கேண்டில் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த கேண்டில் பார்த்தீங்களா? இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 25%னா அங்கனுக்குள்ளே நீ நார்மலாக போயிருந்தா நான் மூவ் ஆகியிருந்தா அடிச்சிருக்காது. பட் சடனாக பை வந்து ஹையெல்லாம் தாண்டி மேலே போயிட்டு 665 ரூபா கிட்ட டக்குன்னு போயிட்டு வந்தனால நமக்கு லாஸ் ஆகிடுச்சு. அது ஃபைனலாக 0 ஆகிடுச்சு. இதுவே கால் சைடு பார்த்திங்கன்னா 250 ரூபா உள்ள ப்ரீமியம் வந்து 1700 ரூபாயில் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்குங்க. ஆல்மோஸ்ட் 1900 ரூபா கிட்ட வரையும் போயிருக்கு. ஒரு 2000 பாயிண்ட் கிட்ட மூவ் ஆகுதுங்கிறது சாதாரண. 250லேருந்து ஆல்மோஸ்ட் 2000 ரூபா கிட்ட 10 மடங்கு வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகிருக்கு. நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டனால இன்றைக்கி நம்ம தப்பிச்சோம். எப்போவுமே இதுதான், நம்ம ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணனாலே நமக்கு ஹெவி லாஸ் வராது. நம்ம ஒரு 1900 ரூபாவோட லாஸ் முடிஞ்சிச்சு. இதுவே நம்ம ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டுறோம்னா நமக்கு ரொம்பவே லாஸ் ஆகிருக்கு. இதோட 10 மடங்கு 800 ரூபா லாஸ் ஆகிருக்கா, இதோட 10 மடங்கு லாஸ் வந்திருக்கும். 8000 ரூபாய்க்கு லாஸ் வந்திருக்கும். நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டனால நமக்கு ஒரு 2000 ரூபா லாஸ்லேயே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் கைஸ். இந்த வீக் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக முடியும்னு நினச்சேன். பட்டு ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. இன்றைக்கி வந்து ப்ரோக்கரேஜ் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா 160 ரூபா போயிருக்கு. ப்ரோக்கரேஜ் அண்ட் சார்ஜஸ் எல்லாமே, டேக்ஸ் எல்லாமே. இந்த ட்ரேடு வந்து தேவையில்லாமல் எடுக்காமல் எடுத்திருந்தால் 100 ரூபா தான் போயிருக்கும். இந்த ஆர்டர் ரிஜெக்ட் ஆனதுனால நமக்கு ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா ப்ரோக்கரேஜ் போயிருக்கு. ஓவராலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1200 ரூபா கிட்ட லாஸ் வந்திருக்கும். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் எடுக்கிற ட்ரேடோட அப்டேட் வேணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.